என்னடா இவ்வளவு கொடூரமா படம் எடுத்து வச்சிருக்கீங்க? ஏன் இவ்வளவு கொடூரமா படம் எடுத்து வச்சிருக்காங்கன்னு தெரியல. லாஸ்ட் 40 மினிட்ஸ் ரொம்பவே ஹாரரா இருந்துச்சு. ஏன்னா என் ஃப்ரெண்டு வந்துட்டு லிட்டரலி நெஞ்சு பிடிச்சி உட்காந்துட்டா. மால என்னடா படம் எடுத்து வச்சிருக்கீங்க? என் வாழ்க்கையிலேயே சத்தியமா ஒரு படத்துல இவ்வளவு பயந்தது இல்லைங்க. பிரெக்னன்ட் லேடிஸ் ஹார்ட் பேஷண்ட்ஸ் யாரும் இந்த படம் ஒரு தியேட்டர் பக்கமே போயிடாதீங்க. காஞ்சூரிங், டிமாண்டிங் காலனி இந்த படம் எல்லாம் பார்த்து பயந்தீங்கன்னா அப்ப கண்டிப்பா இந்த படம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பேண்ட்லயே. ஒரே ஒரு டவுட் தான் உங்கள்கிட்ட கேட்கணும். சூப்பர்ண்ணே கேளுங்க. சோறு திங்க வேற எதுவும் சிரிக்கிறதுக்கு இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அவங்க உண்மையை தான் சொல்கிறாங்க. அவங்களுக்கு பொய் சொல்லவும் வராது. நேற்று தான் இந்த படம் ஓடிடியில் வந்துச்சு. சரி, இந்த உத்தமிங்கெல்லாம் இவ்வளோ கூவி இருக்காங்களே, நானும் காலையில் எந்திரிச்சு கதவு ஜன்னல்லாம் அடைச்சிட்டு ரூமையே இருட்டாக்கி தனியாக உட்காந்து இந்த படத்தை பார்த்தேன். நல்லா தூங்கி எந்திரிச்சு காலையில ஃப்ரெஷ்ஷா உட்கார்ந்தவனை மறுபடியும் தூங்க வச்சிட்டானுங்க. இன்னைக்கு இந்த வீடியோல இந்த படத்தோட ரோஸ்டையும் இந்த படம் பார்க்கும்போது நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு சொல்ல போறேன், காட்டவும் போறேன். ஐயோ, அப்புறம் மெயினானதுதான் கடைசி. இந்த படத்துக்கு ப்ரொமோட் பண்ண இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் என்னெல்லாம் முட்டு கொடுத்து இந்த படத்தை கூணானுங்கன்னு கடைசியில பார்த்து அவனுங்களையும் ஒரு அடி அடிக்க போறோம். அவனுங்களை ஒரு 4 வார்த்தையாச்சும் பேசாம என் கோவம் அடங்காது. இருங்கடா நார பயலுகளை அவங்களுக்கு கடைசியில பாத்துக்கிறேன்டா. வெளியே வா, மம்பட்டி எடுத்து நடுமண்டு தொடக்கிறேன். மர்மர். இந்த படத்தோட கதை என்னன்னா, பேய் இருக்க காட்டுக்கு ஒரு 5 பேர் போறாங்க. இல்ல வீம்புக்குன்னு போறானுங்க. அங்க பாருங்க, ஒரு வேஸ்ட் பீஸ் வருது. அடி வாங்கறதுன்னு அளவெடுத்து செஞ்சாம இருக்கான். போய் அங்க போய் செத்து போயிடுறானுங்க. அவ்வளவுதான். இதுதான் கதை. இது வந்து இந்த கதையோட ஒன்லைன் எல்லாம் கிடையாது. இந்த படத்தோட மொத்த கதையே அவ்வளவுதான். இதோ போய் நல்லா ஜவ்வு முட்டாயாட்ட 2.25 மணி நேரத்துக்கு இழுத்து வச்சிருக்கானுங்க. மனுஷனாடா நீங்க எல்லாம். அதாவது இந்த படம் வந்து ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் படமா. அப்படின்னா என்னன்னா, அந்த படத்துல வந்து உங்களுக்கு வந்து வித்தியாசமான கேமரா ஆங்கிள்ஸ் பெருசா இருக்காது, பெரிய ஒரு சவுண்ட் எஃபெக்ட் இருக்காது, பேக்ரவுண்ட் மியூசிக் பெருசா இருக்காது, எந்த எஃபெக்ட்ஸும் எதுவும் ஆட் பண்ணாம ஒரு ரியலான ஒரு வீடியோ எப்படி இருக்குமோ அதை அப்படியே தூக்கி கொண்டு வந்து போடுறதுதான் ஃபவுண்ட் ஃபுட்டேஜ். ஆனா இந்த படத்துல ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் பிலிம்ஸ்னா வந்து இருக்கிற ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்து கொண்டு வந்து ஸ்கோர்வே வச்சா ஒரு படம் போல நினைச்சுக்கிட்டு தேவையில்ல சீன்லாம் 10 நிமிஷத்துக்கு 5 நிமிஷத்துக்கு எடுத்து வச்சிருக்காங்க. கேமரா ஆன் பண்ணி வச்சுட்டு 5 நிமிஷம் அவனுக்கு மட்டும் நடந்துகிட்டு இருக்கானுங்க, இல்ல ஏதாவது சும்மா தான் படுத்து தூங்கிட்டு இருக்கானுங்க. இப்படியே ஓட்டி 1 மணி நேரம் எடுத்துட்டானுங்கடா. என்னால முடியலடா. இப்படி புதுசா ட்ரை பண்ணி ஒரு ஹாரர் ஃபிலிம் கொண்டு வர நினைச்சது நல்ல விஷயம் தான். ஐ ரியலி அப்ரிஷியேட் இட். ஆனா இஷ்டத்துக்கு ஒரு சீனை போட்டு இழுக்கணுமே, படத்தை 2.25 மணி நேரத்தை காக்கணுமேன்னு சொல்லி தேவையில்லாத சீன்லாம் வச்சு எடுத்திருக்காங்க. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. ஒரு ஷாட்ல இருந்து இன்னொரு ஷாட் கட் எப்படி இருக்கும் தெரியுமா? இப்படிதான் இருக்கும். ஐயோ, எங்க இந்தியா புடிச்சீங்க. இதுக்கப்புறம் தான் படம் முழுக்க தேவையே இல்லாத சீனா அடுக்கடுக்கா அடுக்கி வச்சிருக்காங்க. அதுல இந்த பொம்பளை கேரக்டர் எதுக்கு டென்ட்டை விட்டு அவ்வளவு தூரம் தள்ளி போகுதுன்னே தெரியாது. நடந்து போகிறது ரியலிஸ்டிக்கா தெரியணும்னு சொல்லி கேமராவை போட்டு ஆட்டு நாட்டிட்டு இருக்கிறது. இப்படி ஆட்டி கொண்டு போய் அந்த ஃபுட்டேஜ் எடிட்டர்கிட்ட கொடுத்தா எடிட்டர் செருப்பால் அடிப்பான். நான் இங்க வீடியோ எடுக்கும் போது ஒரு லைட் பத்தல, இல்ல வந்து ஒரு சவுண்ட் நாய்ஸ் இருக்குன்னாலே அவன் அசிங்கமா திட்டுறான். அவன் அந்த போட்டு அந்த ஆட்டம் ஆட்டுறாங்க. அப்படி ஆட்டி உள்ள போய் அது எதுக்குதான் அந்த சீன் வச்சாங்கன்னு பார்த்தா, இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், காடு ரொம்ப காடா இருக்கு, காட்டுல நைட் இருட்டா இருக்குன்னு சம்பந்தம் எல்லாம் பேசிட்டு இருக்குது. மீண்டும் சந்திப்போம். இதெல்லாம் ஒரு காரணம். என்னடா சீன் இது? எதுக்கு இந்த சீன்? முதல்ல இந்த சீன் இந்த படத்துல இருக்கனால என்ன யூஸ் இருக்கு தெரியல. ஒரு ஷாட் இப்படியே வச்சிருப்பாங்க ஒரு 10 நிமிஷம். எதுக்கு வச்சாங்கன்னு தெரியாது, வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு பாட்டில் உருளும், அந்த பாட்டில் வந்து 10வது நிமிஷம் உருளுங்கிறதுக்காக 10 நிமிஷமா அந்த சீனை காமிச்சிருக்காங்க. தேவையே இல்லாம அந்த சீன் 2 நிமிஷம். ஏன்டா 2 மணி நேரம் படத்துல உனக்கு ஒரு 2 நிமிஷம் தான் பிரச்சனையான்னு கேட்டீங்கன்னா, இருங்க தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன். எவ்வளவு கடுப்பா இருந்துச்சு. அப்ப எனக்கு 2 மணி நேரத்துல ஒவ்வொரு சீனும் இப்படி தான் எனக்கு எவ்வளவு கடுப்பா இருந்திருக்கும். சீரியஸா முடியல. எப்படா அதெல்லாம் தியேட்டர்ல பார்த்துட்டு இன்ஃப்ளூயன்சர்ஸ் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா உட்காந்தவன படம் பார்க்க வச்சு டயர்டாக்கி தூங்க வைக்கிறானுங்க. போதுண்டா, உயிர் போற மாதிரி இருக்கிறாரு. அதுக்கப்புறம் எல்லாருமா உட்காந்து ஓஜா போர்டு விளையாடுறாங்க. அவங்களால அதை எவ்வளோ இழுக்க முடியுமோ அதை விட அதிகமா எடுத்திருக்காங்க. ஒரு கேள்வி விட்டு அடுத்த கேள்வி போறதுக்கு 38 செகண்ட் கேப். 38 செகண்ட் எவ்வளவு பெருசு தெரியுமா? இல்ல போய் தண்ணி குடிச்சிட்டு வரட்டா?
பேய்க்கே போர் அடிச்சுடா இவ்வளவு கேப் விட்டு கேள்வி கேட்டீங்கன்னா. இதை முடிச்சுட்டு ஒருத்தன் தம் அடிக்க தனியா எந்திரிச்சு போவான். அவனும் டென்ட் கட்டெல்லாம் அடிக்க மாட்டான், வீம்புக்குன்னு தூரமா நடந்து போய் தான் அடிப்பான். அவன் எங்க நடந்து போறான், எவ்வளவு தூரம் நடந்து போறான்னு ஃபுல்லா காட்டுவானுங்க. அவன் எங்கேயோ காட்டுக்குள்ள நடந்து போய் ஒரு மரத்தடியில உட்காந்து அடிச்சு அந்த தம் முடியற வரைக்கும் அவன் என்ன பண்றான்னு காட்டுவாங்க. இந்த சீன் மட்டும் 5 நிமிஷம். ஐயோ இவன் ஏன்பா கிட்ட கிட்ட காட்டுறீங்க? ஏன்டா இப்படி இழுத்து வச்சிருக்கீங்கன்னு யாரும் கேட்டக்கூடாதுன்னு தான் படத்தோட ஸ்டார்டிங்ல இது வந்து ஒரு ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் படம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டானுங்க. யாரு கேட்டா நீங்க வந்து ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் படமா தான் ஒரு படம் எடுக்கணும், இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி தான் ஒரு படம் எடுக்கணும்னு யாரு கேட்டா? இல்ல இதனால இந்த படத்துக்கு என்ன யூஸ் இருக்கு? இந்த படம் பயமும் கிரியேட் பண்ணல, நீங்க வச்ச ஒவ்வொரு ஷாட்டும் அவ்வளவு லென்த்தியா இருக்கிறத பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காவும் இல்ல அந்த டைப் ஆஃப் ஃபில்ம் மேக்கிங் தான் இந்த படத்துக்கு ஏதாச்சும் ஒரு வேல்யூ ப்ரொவைட் பண்ணுதான்னா இல்ல, ஒன்னே ஒண்ணுதான் பண்ணுது, தூக்கம் வர வைக்குது. அதுதான் அவருடைய மெயின் அட்ராக்ஷன். இதே கதைய நார்மல் பேய் படம் மாதிரி எடுத்திருந்தா அட்டர் ஃபிளாப், மொரட்டு ஃபிளாப் ஆயிருக்கும், சுத்தமா ஓடி இருக்காது. ஏன்னா கதைன்னு இதுல ஒண்ணுமே இல்ல. அப்படி நார்மல் படம் மாதிரி எடுத்திருந்தாலும் ஒரு 10-15 நிமிஷத்துல படமே முடிஞ்சிருக்கும். அது நம்மளுக்கு ஒத்து வராதுங்க. அதுக்கப்புறம் 2 பேரா கார்ல பிரிஞ்சு போறாங்க. என்ன ரீசன் தெரியுமா? நான் என்ன பண்ணுவேன் இருக்கட்டும், இன்னைக்கு ராத்திரி கோழி அமைக்கிற மாதிரி நசுக்கு அமைக்கிறேன். என்னப்பா அங்க சத்தம்? பேய் பார்க்க வந்துட்டு பலான வேலையில பாயிர நீ. இவங்க இவ்வளோ நேரம் இழுத்ததே எனக்கு பயங்கரமா தூக்கம் வந்துருச்சு. தம்பி அதுக்கப்புறம் பேய் வந்து 4 பேரையும் கொன்றும். எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா முடிச்சிருக்காங்க பாத்தீங்களா? பழசு போயிருங்க. பேய்க்கு யூஸ் பண்ணதெல்லாம் பழைய டெக்னிக்கு. நடக்கிற சத்தம், ஓடுற சத்தம், சலங்க சத்தம், அவ்வளவுதான். இதெல்லாம் காமிச்சா எப்படி பயம் வரும்? வெடிகுண்டா இது வெறும் குண்டா? ஓட்டுன வரைக்கும் போறோம். இப்ப ஆக்சுவலா சீரியஸா சொல்லணும்னா இந்த படத்தை இன்னுமே பெட்டரா டெலிவர் பண்ணிருக்கலாம். ஏன்னா இந்த படத்துக்கு இருந்த ஹைப்புக்கு செம்ம ஹிட் ஆயிருக்கும் இந்த படம். பட் அந்த படத்துல எந்த இடத்துலயுமே வந்து ஏதோ ஒரு சீனை வந்து ரொம்ப எஃபர்ட் போட்டு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எதுலையுமே ஃபீல் ஆகல. மேபி அவங்க ஏதாச்சும் எஃபர்ட் போட்டுக்கலாம், காட்டுல போய் தங்குறது கஷ்டமா இருந்திருக்கலாம், ஈஸியால ஒரு படம் வந்துடாது. பட் அஸ் ஆடியன்ஸா பார்க்கும்போது இது ஒரு பேய் படங்கிற ஃபீலும் வரல. இவங்க வந்து கஷ்டப்பட்டு இதை எடுத்திருக்காங்க, இதுக்கு எஃபர்ட் போட்டிருக்காங்க ஒரு ஃபீல் எனக்கு தரல. டைம் வேஸ்ட், எனர்ஜி வேஸ்ட், எவரிதிங் வேஸ்ட். இந்த ரெகுலர் சினிமா மாதிரி இல்லாம அதை பிரேக் பண்ணி டிஃப்ரெண்டா ஒரு படம் வருதுன்னா ஆக்சுவலா எனக்கு பிடிக்கும், எனக்கு சந்தோஷமா தான் இருக்கும். நான் அதே மாதிரி ஒரு படமா தான் மர்மரி நினைச்சேன். ஓகே இது வந்து இந்த ஹாரர் பிலிம் ஜானர்ல வந்து சம்திங் ஏதோ ஒரு சேஞ்ச் கொண்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சந்தோஷம் தான் பட்டேன். பட் நீங்க மார்க்கெட்டிங்ல போட்ட எஃபர்ட்டை கொஞ்சம் படத்துலயும் போட்டிருந்தா, இன்னும் கொஞ்சம் பெட்டரா எடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ஃப்ரண்டா ட்ரை பண்ணணும்னு நினைச்சதெல்லாம் ஓகே. மேபி இதே க்ரூ, இதே டைரக்டர் அடுத்து வேற ஒரு படம் பண்ணி அது நல்லா இருந்துச்சுன்னா ஆக்சுவலி எனக்கும் சந்தோஷம் தான். இவன் எப்படி சொல்ல மாட்டானே? அடே இன்ஃப்ளூயன்சர்ஸ் பொறுக்கி பரதேசி அறிவு கேட்டான். உங்க மேட்ருக்கு வரேன்டா. ஏன்டா காசு கொடுத்தா இல்ல, காசுன்னு எழுதி கொடுத்தாலே என்ன வேணா கூவுவீங்களாடா? இவ்வளவு கேவலப்பட்ட ஒரு பொழப்பு தேவையா? ஃப்ரெண்ட்ஸ், நானும் இத்தனை நாள் எத்தனையோ வீடியோ இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸை பேசி போட்டிருக்கேன். ஆனா ஒரு நாளும் கோவத்தை வெளியே காட்டினதில்ல, கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் பேசியிருக்கேன். பட் இன்னைக்கு இவனுங்களுக்கு மனசார சாப விட போறேன். நாசமா போயிருவீங்கடா. இருங்க, ஆனா அதுக்கு முன்னாடி இவனுங்க பண்ண ப்ரொமோஷன்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடலாம். எக்கச்சக்க இன்ஃப்ளூயன்சர்ஸ் போட்டு ப்ரொமோஷன் பண்ணானுங்க இந்த படத்துக்கு. நான் அதுல ரேண்டமா சில பேரோட தான் பொறுக்கிட்டு வந்திருக்கேன், அதுல பாப்போம். ஏன்னா ஹரர் மூவிலேயே இது நியூ டைமென்ஷனுங்க. கேமரா, சவுண்ட் டிசைன்லாம் பேய் நம்ம பக்கத்துல இருக்கிற மாதிரியே உணர வைக்குது. சொல்லு, அடிச்சு விடு, உன் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசு. பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். கிளைமேக்ஸ் ஃபுல்லாவே கூஸ்பம்ஸா இருந்துச்சு. லாஸ்ட் 40 மினிட்ஸ் ஃபுல்லாவே ஹாரரா தான் இருந்துச்சு. பிரெக்னன்ட் லேடிஸும் ஹார்ட் பேஷண்டும் கண்டிப்பா இந்த படத்தை பார்க்காதீங்க. ஹார்ட் பேஷண்ட் போக கூடாதான், பிரெக்னன்ட் உமன் போக கூடாதான். போனா தூங்கிடுவாங்க, நிம்மதியா தூங்குவாங்க. நாங்க போயிட்டு என்னடா நீ பாட்டுல ராஜா கணக்கா தூங்குனே. பேக்ரவுண்ட் மியூசிக்கே இல்லாம ஒரு ரியல் லைஃப் கண்டென்ட்டா இருந்துச்சு. பிரெக்னன்ட் லேடிஸும் ஹார்ட் பேஷண்ட்ஸும் இந்த படத்தை அவாய்ட் பண்ணிக்கலாம். படத்துல 10 இடத்துக்கு மேல ஜம்ப் ஸ்கேர் இருந்தது. 10 இடத்துக்கு மேல ஜம்ப் ஸ்கேர் இருந்துச்சா? என்ன அந்த 10 இடம் சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். சொல்லுங்கடா, சொல்லி தொலைங்கடா மங்குனி பயல்களா. ஹாரர் மூவிஸ்ல இது ஒரு புது டைமென்ஷனா இருக்கு. இது 100% பியூர்லி தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். கடைசி 40 நிமிஷம் அல்லு கிளம்பி. கேமரா, டிசைன், சவுண்ட் மார்க்கா சொல்லு. டிசைன், சவுண்ட்
அட பிரெக்னன்ட் லேடிஸ் ஹார்ட் பேஷண்ட்ஸ் யாருமே இந்த படத்தை பாத்துறாதீங்கப்பா. இந்த படம் ஃபுல்லா பேக்ரவுண்ட் மியூசிக்கே இல்லங்க, ஒரு ரியல் லைவ் கண்டென்ட்டா இருந்துச்சு. நான்லாம் ரொம்பவே பயந்தே போயிட்டேன். ஹாரர் மூவிக்குன்னே ஒரு புது டைமென்ஷன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. ஃபேஸ்லேயே தெரியுது பார்த்தீங்களா எவ்வளோ பயப்படுறாங்கன்னு. படத்துல இல்லை, படம் முடிஞ்சு இன்டர்வல்லையும் பயந்துகிட்டு இருக்காங்க. அந்த அவங்க ஆடு ஓடிக்கிட்டு இருக்கும், அந்த ஆடை பார்த்தாலே உங்களுக்கு பயம் வந்திருக்குது. இது ஒரு தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். டைரக்டர் டச் லாஸ்ட் 10 மினிட்ஸ்ல ஒரு செம்ம வேலையை பார்த்துட்டாரு. எல்லா ரீல்லையும் இதே டைலாக் தான், இதே தான் அச்சடிச்ச மாதிரி பேசுறாங்க. ஏன் பேசுறாங்க? ஏன்னா அதைத்தான் பேச சொல்லியிருக்காங்க. அந்த மூவி டீமே எல்லா இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கும் ஒரு ஸ்கிரிப்டை கொடுத்து இதை நீ ஒழுக்கமா வாங்கின காசுக்கு இதை சொன்னேன்னா போதும்னு சொல்லியிருக்காங்க. வாங்கின காசுக்கு இவங்களும் விசுவாசமா என்ன சொன்னாங்களோ அதை மட்டும் சொல்லியிருக்காங்க. நல்ல பார்ட்னர்ஷிப், இப்படியே மெயின்டைன் பண்ணி ஓட்டுங்க. இதை இவரு தான் வந்து வாங்கின காசோட கொஞ்சம் அதிகமாகவே கூவியிருக்காரு. படம் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சுடா. ஐயா என்ன படத்துக்கியா போனீங்க? மர்மரியா? அப்படியா? ஓகேங்க. ஏன் கேக்குறீங்க? இல்லையா, பேண்டெல்லாம் ஃபுல்லா மஞ்சான் இருக்கு, கட்சி பிள்ளை அது கொஞ்சம் தொடச்சிட்டு போங்கயா. எப்படி உழப்பிட்டு போறாப்ல? என்ன படம் அப்படி? மர்மர்ரா படம் செமையா இருக்கா, அதான் பார்த்துட்டு வந்தேன். படம் நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கா? படம் அருமையா இருக்கு. என்ன கொஞ்சம் அரட்டை ஒண்ணு பண்ணிடுறாங்க, திக்குன்னு போகுது படம். ஆண்ட்ல போற அளவுக்கு பயந்தீங்களா நீங்க? அப்ப நாங்க பார்த்ததெல்லாம் வேற ஏதோ மர்மர போல, நீங்க பார்த்தது வேற மர்மர போல. அதான் பேன் இருக்கீங்க. எனக்கு நிறைய வருது, சொல்ல மாட்டேன், சொல்ல முடியல. இவன் ஃப்ராடா மாமா, இவனை பார்த்து ஏன் பயப்படுற? இவருங்க, இவரு பேர் தெரியல, ஆனா மூஞ்ச பார்த்தா உங்களுக்கே தெரியும். மர்மர் அப்படிங்கிற ஒரு பேய் படத்தை பார்த்துட்டு அரண்டு போயிட்டேன். இந்த படத்துல சில சீன் வரும், அது சடனா உங்களை தூக்கி வாரி போட்டுரும். நானே பயந்துட்டேன். சரி, எனக்கு மட்டும் தான் படம் நல்லா இருக்கிற மாதிரி தோணுதுன்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டேன். அவங்க 2025க்கான பெஸ்ட் ஹாரர் மூவின்னு சொல்றாங்க. ப்ரோ சப்போஸ் 2025ல எந்த ஒரு பேய் படம் வரலைனாலுமே இந்த படம் ஃபர்ஸ்ட் பெஸ்ட் ஃபிலிம் அவார்ட்லாம் வாங்காது. இதை எப்படி உங்க ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க? உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களை மாதிரி தான் போல. ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். இன்ஃப்ளூயன்சர்ஸ் இவங்கெல்லாம் போய் சொல்ல மாட்டாங்க. இவங்க வந்து இவங்களுக்கு என்ன தோணுதோ அதான் சொல்லுவாங்க. காசு கொடுத்துட்டா இவங்களுக்கு பயம் வந்துடும், காசு கொடுத்துட்டா இவங்களுக்கு எல்லாமே வந்துடும், எல்லா எமோஷன்ஸும் வந்துடும். நான் எடுத்தது இவ்வளவுதான், ஆனா இன்னும் நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் ப்ரொமோஷன் பண்ணானுங்க. நீங்க இப்படியே பண்ணிட்டு இருந்தா சத்தியமா சொல்றேன், நல்லாவே வாழ மாட்டீங்கடா. நாசமா போயிருவீங்க, நாசமா போகணும். செருப்படி வாங்குற நிலை வரும்போது வரும். என்னடா ஒரு சின்ன படத்துக்கு போய் இப்படி பேசுறேன்னு நினைக்காதீங்க. வெறும் படமா இருந்தாலும் இந்த படத்தையே உனக்கு காசை வாங்கிட்டு இத்தனை பேர் நம்மளை நம்பிதான் ஃபாலோ பண்றாங்கிற ஒரு மனசாட்சி மயிரே இல்லாம அத்தனை பேரையும் அவ்வளவு அசால்ட்டா ஏமாத்தி இருக்கானுங்க. அவனுங்களை நம்புறவங்களே விக்கிறானுங்க. அப்போ இந்த மைண்ட் செட்ல இருக்கவனுங்க காசுக்காக எதை வேணாலும் எப்படி வேணாலும் விற்பானுங்க. இதே ஒரு படமா இருந்தனால ஒரு 200 ரூபாயோட ஒரு 2 மணி நேரத்தோட போச்சு. யோசிச்சு பாருங்களேன், இதோ ஒரு பெரிய கம்பெனி ஒரு தரமில்லாத இல்ல ஒரு மோசமான ஒரு ப்ராடக்ட் வந்து மார்க்கெட்டுக்குள்ள இறக்க போறாங்கன்னா அந்த கம்பெனிட்ட காசு இருந்தா போதும், அதை வாங்கி இவனுக்கு வாயில கவ்விட்டு அவனுக்கு வாலாட்டிட்டு கம்பெனி என்ன சொல்லுதோ அதை எப்படி சொல்லுதோ அதை அப்படியே நேச்சுரலா கூவுவானுங்க. இதை நான் ஏதோ சும்மா ஹைப்போதெட்டிக்கல்லாம் பேசல, இதோட சீரியஸ்னஸ் நீங்களே யோசிச்சு பாருங்க. இவனுக்கு எதை வேணா ப்ரோமோட் பண்ணலாம், குழந்தைகளுக்கு கொடுக்குற ஃபுட்டை ப்ரோமோட் பண்ணலாம், இல்லாட்டி வந்து இதுக்கு ஒரு இதே கிடையாது. இவனுங்களுக்கு ஏதாவது ஒரு நார்ம்ஸ் இருக்கா? ஒண்ணுமே கிடையாது. காசு கொடுத்தா எதை வேணா ப்ரோமோட் பண்றதுக்கு எத்தனையோ இன்ஃப்ளூயன்சர்ஸ் ரெடியா தான் இருக்கானுங்க. அப்படி ஒரு கூட்டம் இருக்கு. அந்த கூட்டத்தை சொசைட்டி ஃபாலோ பண்ணுதுன்னா அவனுங்களுக்கே தெரியாம அவனுக்கு எவ்வளவு டேஞ்சரான ஆளுகளா இருக்கான்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. ஐயோ நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்தே. சாரி இஃப் நான் யாரையாச்சும் மரியாதை குறைவா பேசியிருந்தா, ஆனா நீங்க பண்ண சீப்பான வேலைக்கு என்னால மரியாதை எல்லாம் கொடுக்க முடியாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அம்புட்டு தான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த படம் பார்த்துட்டு நம்ம எடிட்டர் ஒரு ஐடியா சொன்னான். நம்மளும் ஏன் கண்ட மினிக்கு ஒரு படத்தை எடுத்துட்டு இஷ்டத்துக்கு போட்டு இவனுக்கிட்ட காசை கொடுத்து ப்ரொமோட் பண்ண வச்சுட்டு நல்லா லாபம் அடிச்சுட்டு சம்பாரிச்சிடலான்னு 2 பேரும் யோசிச்சு பார்த்தோம். ஐடியா நல்லா தான் இருக்கு, இன்வெஸ்ட்மெண்ட் தான் இல்லை. அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் உங்ககிட்ட இருந்தே ஆரம்பிக்கலாம்னு யோசிச்சிருக்கோம். சார் சொன்னாவ பயல் வச்சொக்க தங்கல் 2 தருதல சார். நெக்ஸ்ட் மீட் பண்றேன்.